இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக ஒரு சங்கர்னுடைய டச்சில் எந்த அளவுக்கும் குறை இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான், இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நமக்கு கிட்டத்தட்ட 1947 சுதந்திரம் கிடைச்சிது. ஆனால் இன்னமும் சிஸ்டம் சரியில்லை, ஊழல் இருக்குது, கரப்ஷன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசி ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிற ஒரு நிலை ஒரு அவல நிலை தான். ஆனால் அந்த கான்செப்டில் தான் இந்த படமும் வரப்போகுது அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கரப்ஷன், ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு பாணியில் இந்த படத்தினுடைய வசனங்கள் போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. குறிப்பாக ஒரு இடத்துல வந்துட்டு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்காக எந்த ஒரு சின்ன ஸ்டெப்பும் பண்ணுறதில்லைன்னு சித்தார்த் சொல்கிற வசனம் கமலஹாசன் அப்படியே ரஜினியை பார்த்து சொன்ன மாதிரியான ஒரு சின்ன உணர்வு. பட் இருந்தாலும் கமல் அவர்களுடைய கேரக்டர் இது பார்க்கும்போது நிறைய இடங்கள் எப்படி தோணுது அப்படின்னா, சித்தார்த்தும் பிரியா பவானி சங்கரும் நடித்த படத்தில் கமல் கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை உண்டாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமும் நமக்கு இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள் வந்துட்டு இவங்களோட டாமினேஷன் தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது.